துருக்கியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துருச்சு. அந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட தோராயமாக இப்போது 25,000 நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நாடுகளும் மேக்சிமம் துருக்கிக்கு எப்படிலாம் உதவ முடியுமோ அவ்வளோ உதவி செய்கிறாங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்களால முடிஞ்ச பண உதவிகள், பொருள் உதவிகள் இது எல்லாத்தையுமே துருக்கிக்கு அனுப்பி வச்சுட்ருக்காங்க. துருக்கியில் இப்போ வந்திருக்கிற இந்த நிலநடுக்கம் இந்த நூற்றாண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நிலநடுக்கம் இதோடி முடிஞ்சிருமா, இல்லை துருக்கிக்கு ஏன் ஆபத்து அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வருடங்களில் துருக்கியினுடைய இஸ்தான்புல், அதாவது தலைநகரத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னதான் சொல்லுது? எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் விஷயம், துருக்கியில் இப்போ வந்திருக்கிற நிலநடுக்கம் புதுசு கிடையாது. 2020 அந்த ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 33,000 நிலநடுக்கம் வந்திருக்கு. இந்த 33,000 நிலநடுக்கத்தில் 334 நிலநடுக்கம் அப்படிங்கிறது ரிக்டர் அளவுகோலில் 4 இல்லாட்டி அதுக்கு மேலே பதிவு செய்யப்பட்ட நிலநடுக்கம். ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது, துருக்கியில் எப்போதுமே நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது. அப்படின்னா நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிற அந்த டேர்முக்கு மீனிங் என்ன? பொதுவாக நம்ம பூமியில் க்ரஸ்ட் அப்படின்னு ஒரு பாகம் இருக்குது, அதாவது வெளிப்புறம் தகடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே. இதை டெக்டானிக் தகடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டெக்டானிக் தகடுகளுடைய மூமெண்ட் தான் சில நேரங்களில் நில அதிர்வுகளாகவும் இல்லை பெரிய ஒரு டிசாஸ்டரை ஏற்படுத்தக்கூடிய இதே மாதிரி நிலநடுக்கங்களாகவும் மாறுகிறது. இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே இது மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் திடீர்னு ஏன் இது நிலநடுக்கமாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பிளேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ ரொம்ப ஆழமாக போகாமல் இந்த துருக்கி இருக்கக்கூடிய பிளேட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனட்டோலின் டெக்டானிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனட்டோலின் டெக்டானிக் பிளேட் அப்படிங்கிறது இந்த துருக்கி இருக்கக்கூடிய பிளேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு கூடவே இதை சுற்றி இருக்கக்கூடிய பிளேட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கத்தில் ஆஃப்ரிக்கன் பிளேட்ஸும் இன்னொரு பக்கத்தில் யூரேஷியன் பிளேட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் இந்த ஆஃப்ரிக்கன் பிளேட்ஸ், யூரேஷியன் பிளேட்ஸ், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அனட்டோலின் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேட்ஸினுடைய மூமெண்ட்டை வேறொரு ஆளும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அரேபியன் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைனர் அரேபியன் பிளேட் அப்படிங்கிறது இந்த 3 பிளேட்டினுடைய மூவ்மெண்ட் இல்லாட்டி இதனுடைய அந்த ஒரு நகர்வு இதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி நிற்கிறது. இதில் இந்த துருக்கியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஜஸ்ட் கூகுளில் போய் துருக்கி ஃபால்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மலைக்குன்றுகளாகவும் இல்லை பெரிய பெரிய நில அதிர்வுகள் வந்து ஒரு குழி விழுந்த மாதிரியான பகுதிகளை நம்மளால் பார்க்க முடியும். இதற்கான காரணம் இந்த அனட்டோலின் பிளேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பகுதியை விட்டு நீங்குவது இல்லை பக்கவாட்டில் நீங்குவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுனால தான். இதுதான் அங்கே அடிக்கடி நிலநடுக்கம் வருவதற்கான காரணம். இந்த நிலநடுக்கத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய நேரத்தில் துருக்கியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வரலாம் அப்படின்னு சொல்லி பல ஆய்வாளர்கள் அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. பல வருடங்களுடைய டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேட்டாவினுடைய அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாமே பார்த்து அதில் ஒரு முடிவு எடுக்கப்படுது. அந்த முடிவின் அடிப்படையில் தான் இத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்படலாம், அந்த நிலநடுக்கம் இந்த ரிக்டர் அளவுகோலில் வரலாம் அப்படின்னு சொல்லி சில நிபுணர்களால் சொல்ல முடியும். இதே மாதிரி இந்த துருக்கியிலையும் இந்த நிலநடுக்கம் வருவதற்கு முன்னாடி ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடியே டச் நாட்டை சார்ந்த ஒரு நிலநடுக்க ஆய்வாளர் அவர் ரொம்ப பெரிய அளவில் ஒரு ட்வீட்டை போடுறார். துருக்கியில் சென்டர் துருக்கி ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு நிலநடுக்கம் வரப்போகுது, அதுவும் குறிப்பாக 7.5 ரிக்டர் அளவுகோலை விட கூடுதலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். அவருடைய ட்வீட் இன்னைக்கு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வைரலாக மாறி வருது. அவர் சொல்கிற விஷயம் இதில் மாயமோ மந்திரமோ இல்லை ப்ரெடிக்ஷனோ கிடையாது. ரொம்ப நாட்களுக்கான டேட்டாவை எடுத்து நாமளே அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்படி ஒரு நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். என்ன கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ துருக்கிக்கு நிலநடுக்கம் வரும் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த நிலநடுக்கத்தில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை 21,000 25,000 மனிதர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஜப்பானில் 2011 ஒரு நிலநடுக்கம் வருது. அந்த நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானில் திடீர்னு பார்த்தா சுனாமி பேரலைகள் எழும்ப ஆரம்பிக்குது. இந்த சுனாமி பேரலைகள் எதை வந்து தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுக்குஷிமா அணு உலையை வந்து தாக்குது. ஃபுக்குஷிமா அணு உலையை தாக்கிய இந்த சுனாமி அலைகள், அந்த தண்ணீர் அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரேட்டர்ஸ் எல்லாத்தையுமே பழுதாக்குது. ஸோ ஜென்ரேட்டர்ஸ் ஓடாதனால அணு உலைகளை கூல் செய்ய வேண்டிய பலவிதமான செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது செயலிழந்து போகுது. ஸோ குளிரூட்டும் சாதனங்கள் செயலிழந்து விட்டது. இந்த டாய்ச்சே அப்படிங்கிற அணு உலை அடுத்ததாக என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இதன் காரணமாக கதிர்வீச்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது.
ஸோ இது கூலாக்கணும், அதே நேரத்தில் கதிர்வீச்சை கம்மிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் சேர்ந்து போராடுறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக மட்டுமே அங்கே போராடி கொண்டிருந்த நபர்கள் லட்சக்கணக்கான டன் தண்ணீர் அப்படிங்கிறது இந்த டாச்சி அணு உலைகள் மீது பீச்சி அடிக்கப்பட்டது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த ஒரு டிசாஸ்டரில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை சுமார் 18,000 19,000 நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 ஒரு நிலநடுக்கம், அதனால் ஏற்பட்ட ஒரு சுனாமி, அதில் ஏற்பட்ட ஒரு விபத்து காரணமாக 18,000 நபர்கள் இறந்ததை விடவும் கூடுதலாக இப்போ துருக்கியில் நடந்திருக்கிற இந்த நிலநடுக்கத்தால் மனித உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. எத்தனை கட்டிடங்கள் இந்த ஒரு நிலநடுக்கத்தில் சேதமடைந்தது இல்லாட்டி இடிந்து விழுந்தது அப்படின்னு பார்த்தா 5000 7,000 பெரிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 5000 7,000 கட்டிடங்கள் அப்படின்னு சொல்கிறதோடு இந்த டேட்டாவை நம்ம பார்க்கக்கூடாது. இன்னும் ஆழமாக நம்ம கவனிக்கணும்னா 10 வீடுகளில் 1 to 2 வீடுகள் புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது மனித உயிர்கள் அதிகமாக பலியானதுக்கு இயற்கை மட்டும் காரணம் கிடையாது, மனிதர்களுடைய அஜாக்கிரதையும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய நிலநடுக்கம் வரும் அப்படிங்கிறது தெரியும். நிலநடுக்கம் வரக்கூடிய ஏரியாவில் இவ்வளோ உயரமான பில்டிங்ஸ் கட்டக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் துருக்கியினுடைய அரசாங்கமும் அங்கே வாழ்ந்த மக்களும் பல உயரமான கட்டிடங்களை எழுப்பினார்கள். அது மனித உயிர்கள் அதிகமாக பலியானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கட்டிடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கட்டுவதற்காகவும் இல்லை அதுலேயும் ஊழல் நடைபெற்று போதுமான நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸை வச்சு அந்த கட்டிடங்கள் செய்யப்படவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படின்னா இன்னும் பலவிதமான உயிர் சேதங்கள் இல்லை இன்னும் பலவிதமான உண்மைகளை துருக்கி அரசாங்கம் மறைக்கிறதா அப்படின்னு சொல்லி மக்கள் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் நாம் செஞ்சதும் தவறு தான், நாம் செஞ்ச தவறை தவறு அப்படின்னு சொல்லாத ஒரு அரசாங்கம் செய்ததும் தவறு தான் அப்படின்னு சொல்லி. ரிக்டர் அளவுகோலில் முதல் நிலநடுக்கம் அப்படிங்கிறது 7.8 அளவுகோலாகவும், அடுத்ததா 7.5 ரிக்டர் அளவாகவும், அடுத்ததா 6 ரிக்டர் அளவிலும் பதிவாகி இருக்கிறது. ஸோ ஒரே நாளில் 3 நில அதிர்வுகள், அதுவும் தொடர்ச்சியான நில அதிர்வுகள் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கோர அழிவு வந்ததாக கூறப்படுது. இதை இன்னும் கொஞ்சம் பேர் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த நிலநடுக்கம் வீடுகள் இடிந்து விட்டது, இதை சாதாரணமாக பார்க்காதீங்க. டிஎன்டி அப்படிங்கிற மிகப்பெரிய வெடிபொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கட்டிடங்களை உடைப்பதற்காக, பாறைகளை உடைப்பதற்காக நம்மலாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் தவறான சில வேலைகளுக்கும் இந்த டிஎன்டி அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. ஹிரோஷிமா நாகசாகி நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். இந்த ஹிரோஷிமா நாகசாகி, அதில் குறிப்பாக ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை சுமார் 15,000 டன் டிஎன்டி வெடித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நாகசாகியில் வெடித்த அந்த அணுகுண்டினுடைய டிஎன்டி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா 21,000 டன் டிஎன்டி வெடித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இரண்டுமே பெரிய அழிவை ஏற்படுத்தியது. இப்போ வந்த நிலநடுக்கம் இருக்குது பார்த்தீங்களா, துருக்கியில் வந்த நிலநடுக்கம், அந்த நிலநடுக்கத்தை டிஎன்டி இந்த வெடிபொருள் வழி நம்ம கம்பேர் பண்ணணும்னா முதல் நிலநடுக்கம் 7.8 ரிக்டர் அளவுகோலில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது 5 மில்லியன் டன் டிஎன்டி ஆக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 50 லட்சம் டன் டிஎன்டி வெடித்தால் எந்த அளவு எஃபெக்ட் இருக்குமோ அப்படித்தான் அந்த நில அதிர்வுக்கான எஃபெக்ட் இருந்துச்சான். அடுத்ததா ஒரு 7.5 ரிக்டர் அளவுகோல், 6 ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை 3.5 மில்லியன் டன் டிஎன்டி அளவுடைய ஒரு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 35 லட்சம் டன், 15,000 டன் எங்கே இருக்குது, 35 லட்சம் டன் எங்கே இருக்குது. இந்த நில அதிர்வு தான் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் ஆழத்தில் துருக்கியில் வந்திருக்கு. ஸோ இப்படி இந்த ஒரு நிலநடுக்கத்துக்கு இன்னொரு உருவமும் நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் இதோடி முடிந்ததா? இனியும் துருக்கியில் நிலநடுக்கம் வராது அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையுமே சொல்ல முடியும். ஏன்னா அந்த நிலத்தை பற்றி இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா அங்கே கட்டப்படக்கூடிய வீடுகள், எத்தனை வீடுகள் புதிதாக அரசாங்கம் நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துருக்காங்க, அப்படி கட்டி கொடுத்த வீடுகளில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ உலகம் ஒரு கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. 2022 நவம்பரில் ஒரு நிலநடுக்கம் துருக்கியில் வருது. அந்த நிலநடுக்கத்தில் கிட்டத்தட்ட 2000 கட்டிடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சமாக உடைந்து போகுது. இதை பார்த்த துருக்கி அரசாங்கம் 2035க்குள்ள நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிடமும், அது எவ்வளோ பெருசானாலும் சரி சின்னதானாலும் சரி, நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிடமும் நிலநடுக்கத்தால் பாதிப்படையாத கட்டிடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையை சொல்கிறாங்க. அது ஆசையாக மட்டும் கிடையாது, அது ஒரு சட்டமாக மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட 32 லட்சம் வீடுகள் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. இந்த 32 லட்சம் வீடுகள் கட்டப்பட்ட போது அதில் 2.5 லட்சம் வீடுகள் இந்த 2022க்கு பிறகான அந்த ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க.
இது இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். ஆனால் ஓவராலாக துருக்கியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு 2 கோடி கட்டிடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இஸ்தான்புல்லில் மட்டுமே ஒரு 12 லட்சம் வீடுகள் அப்படிங்கிறது இருக்குது. இதே இஸ்தான்புல்லில் தான் என்ன நடக்க போகுதா, கூடிய சீக்கிரம் வேறொரு நிலநடுக்கம் வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம முதல்ல சொன்ன இந்த 2022 எல்லா கட்டிடங்களையும் பார்க்கணும், அதை பார்த்து அது நிலநடுக்கத்திலிருந்து தப்பிக்குமா அப்படிங்கிறத கவனிக்கணும்னு சொல்லும்படி கவனிச்சிருந்தாங்கன்னா இப்போ விழுந்த கட்டிடங்களில் 5000 கட்டிடங்கள் விழுந்திருக்காது அப்படின்னும் அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த நிலநடுக்கம் ஒரு இயற்கையான நிலநடுக்கமாக இருந்தாலும் அதில் மனிதர்கள் எந்த அளவுக்கு பாரத்தை அதிகப்படுத்துகிறோம், அந்த பாரத்தாலும் இல்லாட்டி அதில் ரொம்ப விலை குறைவான குவாலிட்டி குறைவான கட்டுமானங்களை பயன்படுத்தியதாலும் தான் அதிகளவு மனித உயிர்கள் பலியானது என்கிற உண்மை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இந்த சிச்சுவேஷனில் இப்படி ஒரு குழப்பத்தை நம்ம இங்கே சொல்ல வேண்டிய ஒரு தேவை கிடையாது. ஆனால் இந்த குழப்பத்திலிருந்து இல்லை இந்த உண்மைகளிலிருந்து துருக்கி துரிதமான சில நடவடிக்கை வழியாக அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை புனரமைக்க வேண்டும். இனி இதே மாதிரி வரும் காலத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ இயற்கை பேரிடரோ நடக்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை துருக்கி அரசாங்கம் பாதுகாப்பதற்கு அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை துருக்கி மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு மூலைகளிலும் நிலநடுக்கம் அதிகமாக வரலாம் அப்படின்னு சொன்ன பகுதிகள் நிறைய இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இல்லை அரசு அதிகாரிகள் இதை சரியாக செஞ்சாங்கன்னா இயற்கை பேரிடரையும் மனிதனால் எதிர்கொள்ள முடியும், அதிக மனித உயிரிழப்புகள் இல்லாமல். இது ஒரு பாடமாக படித்து நம்ம எல்லாருமே இது என்ன செய்யலாம், மிகுந்த ஒரு சிரத்தை எடுத்து செய்யலாம். ஸோ இந்த டாபிக் நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால், வரும் காலத்தில் நம்முடைய மாணவர்கள் நம்முடைய இளைஞர்கள் இங்கேருந்து எந்தெந்த நாட்டுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம நிலநடுக்கம் வருவதற்கு காரணங்கள் இருக்குது, இப்படிலாம் கட்டியிருந்தாங்க இல்லை இந்த எந்தெந்த முறையில் இந்த மாதிரியான கட்டிடங்கள் கட்ட வேண்டும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தாலே அவங்களும் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய கடவுளாக மாறுவார்கள். அதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.